நன்றி எழுதுறதுக்கு அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது தான். நான் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய தமிழ் அஃபர்மேஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கேட்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த பாஸ்ட் பிலீஃப்ஸ் வந்து அதாவது நெகட்டிவ் பிலீஃப்ஸாக இருக்கிற பட்சத்தில் அது மாறும் அப்படிங்கிறது தான். நம்ம எதை நோக்கி நம்ம இலக்குகளை வச்சுருக்கோமோ அது சம்மந்தப்பட்ட ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் நமக்குள்ளே இருக்கிற அந்த தடைகளை வந்து நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கேட்கலாம், எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவை நான் முதல்ல இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான லிங்க் நான் இங்கே வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நானும் தொடர்ந்து ஒரு 6-7 இயர்ஸ் அஃபர்மேஷன் கேட்குறேன். ஆனால் நான் எப்போவுமே கேட்குற ஒரு டிவைஸ் வந்து மொபைல் மூலியமாக தான். ஸோ எனக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸ், எனக்கு தேவைப்படுற அஃபர்மேஷன்ஸை வந்து நான் மொபைலில் ஒரு மியூசிக் பிளேயரில் வச்சுக்கிட்டு நான் தொடர்ந்து லூப் பண்ணிவிட்டு தினமும் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இருந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப நேரம் அஃபர்மேஷன் கேட்கும்போது நடுவில் நிறைய கால்ஸ் வரும், நிறையா மெசேஜஸ் வரும். அந்த டைமில் வந்துட்டு நான் அஃபர்மேஷன்ஸை ஸ்டாப் பண்ணணும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஒரு தடை இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடுற காரணமும் இருந்துச்சு. நான் ரொம்ப யோசித்தேன், இது எப்படி நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம். ஏன்னா அஃபர்மேஷன்றது வந்து பார்ட் ஆஃப் லைஃபாக வச்சுக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் அதுக்கு எனக்கு ஃபோனில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி ரொம்ப யோசிச்சப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா, சரி ஏன் வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கக்கூடாது அப்படின்னு யோசித்து இந்த ஸ்பீக்கர் வாங்கினேன். அதுக்கப்புறமா இது வரைக்கும் நான் எப்படி அஃபர்மேஷன் கேட்டனோ அதோடைய பெர்ஸ்பெக்டிவே கம்ப்ளீட்டாக மாறிச்சுன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமான டைம் கேட்க முடியுது. இந்த வீடியோ இந்த ஸ்பீக்கர் அண்ட் ஏன் இந்த ஸ்பீக்கர் அஃபர்மேஷன் கேட்கணும் அப்படிங்கிறது தான். அஃபர்மேஷன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாதுன்னா, இந்த சேனலில் அஃபர்மேஷன் சம்மந்தமாக நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். Epicrecap affirmationsன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் உங்கள் அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புது விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணி தெரிஞ்சு அதில் எனக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எப்பவுமே சொல்வேன். ஸோ அப்படி யூஸ் பண்ண விஷயம் தான் இந்த ஸ்பீக்கரும் கூட. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதுக்குண்டான லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பீக்கர் எதுக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் ஒரு நாளில் நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மொபைலில் கேட்குறது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஸோ தனியாக வச்சுக்கலான்னு யோசித்தேன். அப்போ நான் சர்ச் பண்ணப்போ நிறைய பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது நம்ம இப்போ இருக்கிற டாப் பிராண்ட்ஸ் எல்லா ஸ்பீக்கர்ஸும் வந்து ரொம்ப சீப்பாக அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இருந்த ஒரே ப்ராப்ளம், அதுலேயும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி தான் கேட்கணும் அப்படிங்கிறது. அப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் அதுலேயும் சவுண்ட் வரும், தென் கால்ஸ் வந்தாலும் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் ஆகும். இந்த ஸ்பீக்கர் நான் போனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதில் வந்து SD கார்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த SD கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மொபைலில் எதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த SD கார்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த SD கார்டை இந்த ஸ்பீக்கரில் போடும்போது இதுக்கும் இந்த ஸ்பீக்கருக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது நீங்கள் ப்ளூடூத்லேயோ வந்து வயர்லேயோ கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஸ்டாண்டலோனாக தனியாக வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். இது நான் வந்து எங்கேயும் கேரி பண்ணுறதில்ல இப்போதைக்கு. பட் ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சின்னது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை நீங்கள் வந்து எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம், நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இவங்க ப்ராமிஸ் பண்ணுற விஷயம் வந்து 24 hours பேட்டரி நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அவ்வளோ நேரம் தேவையில்லை. 20 hours இல்லை ஒரு 18 hours இருந்தால் கூட போதுன்றது என்னோட ஒப்பீனியன். அடுத்தது நமக்கு என்னதான் SD கார்டு மட்டும் போதுன்னு சொன்னால் கூட இது நீங்கள் ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி 2 ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃப், அதாவது தண்ணி இது மேலே பட்டால் ஒன்றாகாது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரி உங்களுக்கு கிடையாது. இதோட பேட்டரி சைஸ் 3600 mAh. இந்த பேட்டரி நமக்கு வந்து அஃபர்மேஷன் கேட்குறதுக்கு ரொம்பவே சஃபிஷியண்ட்டான ஒன்று தான். அடுத்தது நீங்கள் இதில் தேவைப்பட்டால் கால்ஸ் கனெக்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சொல்கிறதுனால இது ஏதோ ப்ரொமோஷன் நினைக்க வேணாம். இந்த ஸ்பீக்கர் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன், ரொம்ப பிடிச்சிது எனக்கு. 1 monthல இதனால் நான் அஃபர்மேஷன் கேட்குற டைம் இன்க்ரீஸ் ஆச்சு, நிறைய விஷயங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆச்சுன்னு கூட சொல்லுவேன். ஸோ நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்குது, அதில் SD கார்டு போட முடியும்னா அந்த ஆப்ஷன் வாங்கிக்கோங்க. நான் ப்ளூடூத் மட்டும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணால் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தான் ஸ்பீக்கர் வாங்குகிறோம். ஸோ ப்ளூடூத் இருக்கிற மாதிரி டிவைஸ் வாங்காதீங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், இதுக்கான SD கார்டு நீங்கள் தனியாக தான் வாங்கணும். நீங்கள் வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ணுற மைக்ரோ SD கார்டு இதுக்கு போதுமானது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த SD கார்டு வாங்கிட்டு உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் என்னெல்லாம் அஃபர்மேஷன் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, மோஸ்ட்லி MP3 ஃபார்மேட், வேவ் ஃபார்மேட்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த அஃபர்மேஷன்ஸ் இருக்கிற SD கார்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஏன்னா ஆன் பண்ண உடனே SD கார்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் அது உங்களுக்கு தேவைன்ற அளவு குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டலோன் டிவைஸ் வாங்கி நீங்கள் ஏன் யூஸ் பண்ணணும் என்ன கேட்டால் 3 காரணம் தான். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸை தனியாக லோட் பண்ணி இண்டிவிஜுவலாக வச்சுக்கிட்டு கேரி பண்ண முடியும். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நீங்கள் ஒரு ஃபுல் டே ஒரு நல்ல வைப்ஸ்லேயே இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃபுல் டே கூட ரன் பண்ணலாம். ஏன்னா 24 hours பேட்டரின்றது நமக்கு ஃபுல் டே ஆல்மோஸ்ட் வந்துடும். நம்ம எப்போல்லாம் முழிச்சிட்ருக்கோமோ அப்போல்லாம் அதை கேட்க முடியும்.
இதை வந்து நான் தூங்கும்போதும் யூஸ் பண்ணுறேன் இப்போது. ஏன்னா பேட்டரி எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இதை நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டே ஆன் பண்ணி வைக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஃபுல் டைம் வந்து நல்ல விஷயங்களை கேட்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இது ஃபோனில் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. கடைசி விஷயம், இந்த மாதிரி தனியாக டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அஃபர்மேஷன் கேட்கணும் அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு கிடைச்ச இந்த சின்ன ஐடியா என்னோட அஃபர்மேஷன் கேட்குற அந்த ஓவரால் ப்ராசஸ் எனக்கு மாற்றுச்சு. ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேலை இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வாங்கலாம். இல்லைனா இதை விட பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்க முடியும். டோட்டலாக நான் ஸ்பெண்ட் பண்ண இந்த ஸ்பீக்கருக்காக 1700, அப்புறம் இந்த SD கார்டு ஒரு 200 நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து திரும்ப ரேட் கம்மியாகிடுச்சு. 1005 தான் இப்போது ஆன்லைன் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ஒரு ஓவரால் டே ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மூத்தாக போன்றதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்குற மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இங்கிலீஷ் அஃபர்மேஷன்ஸ் நல்லா இருக்குது. நம்ம சேனலை விட இன்னும் பெட்டராக நிறைய அஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கிலீஷ் சேனல்ஸ்லையும் இருக்குது. நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி அஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னா அந்த ஐடியாஸையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.